நமது யூடியூப் பாரம்பரிய சமையல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. போன வீடியோவில் இட்லி பூண்டு பொடி போட்டோம். அதை நீங்கள் நேயர்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ புதிதாக நவராத்திரி ஆரம்பிச்சிருக்கிறதுனால கடலைப்பருப்பு புட்டு, எங்கள் ஊர் சைடு தஞ்சாவூர் சைடு பாரம்பரியமாக கடலைப்பருப்பு புட்டு நவராத்திரி சமயத்தில் செய்கிறது வழக்கங்க. அதை உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட விரும்புகிறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன். கடலைப்பருப்பு இதால் 1 டம்ளர் ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதுக்கு தேவையான முந்திரி பருப்பு, ஏலக்காய், சீனி, நெய், எங்கள் ஊரில் சீனின்னு சொல்லுவோம், இந்த ஊரில் சர்க்கரைன்னு சொல்லுவாங்க, தேங்காய். இதுக்கு தேவையான பொருள் இது தாங்க. இதை நான் எப்படி செய்யணுங்கிறத நான் உங்கள்கிட்ட நான் இப்போ சொல்லி காட்டுறேன். இப்போ ஊற வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஒரு குறைன்னு கொஞ்சம் குறைப்பாக பதமான இதுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. நான் இது இப்போ போடுறேன். போட்டு ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. நம்ம இட்லி சுடுற பதத்தில் நம்ம இதை அரைச்சி எடுக்கணுங்க. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம அரைக்கணுங்க. இப்போ இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை கொஞ்சம் குறைன்ற பதத்தில் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேங்க. ரொம்ப நேவை அரைக்கக்கூடாது. நேவை அரைச்சா அடைஞ்சி போன மாதிரி ஆகிடும் அந்த இட்லி. இதை நம்ம இட்லி தட்டில் நெய் தடவி இட்லி ஊற்றுற மாதிரி நம்ம ஊற்றி அது வெந்ததும் நம்ம எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சு திருப்பி அதை உதிரி ஆக்கி நம்ம கொஞ்சம் கனமான பாத்திரத்தில் தேங்காவெல்லாம் போட்டு நம்ம செய்ய போகிறோங்க. இப்போ நீங்கள் பாருங்கள். இப்போ இட்லி பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கிறதுக்கு வச்சுக்கணுங்க. இட்லி தட்டில் இந்த நெய்யை ஊற்றி அதுக்கப்புறமா நல்லா தடவி நம்ம சாதாரணமாக இட்லி ஊற்றி வைக்கிற மாதிரி எடுத்து வைக்க வேண்டியது தாங்க. கனமாக ஊற்றி வச்சா வேகிற சரியாக மேல் பகுதி மட்டும் வெந்திருக்கும், உள் பகுதி வேகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் மெலிசாக ஊற்றி நம்ம தட்டையாக ஊற்றி வைக்கணுங்க. கொஞ்சம் கனமாக ஊற்றி வச்சா சரியாக உள் சைடு வேகாமல் போயிடும். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வேகணுங்க. கடலைப்பருப்பு புட்டு நவராத்திரி சமயத்தில் கொலு பார்க்க வரவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு பிரசாதமாக இதை கொடுத்து நம்ம அனுப்பினோம்னா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குங்க. இப்படி ஊற்றி வச்சுருக்கிற இட்லியை இந்த பதத்துக்கு நம்ம வெந்துருச்சு. இதை எடுத்து நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விடணும். ஒரு குறைஞ்சது 20 நிமிஷம் நம்ம ஃபேன் காற்றுல ஆற விட்டு அதுக்கப்புறமா எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு ஓட்டினா உதிரி, ரொம்ப மாவாக்க வேணாம், கொஞ்சம் பதமாக அதை எடுத்து அதுக்கப்புறமா நம்ம சீனி தேங்காய் எல்லாம் போட்டு நெய்யில் போட்டு நம்ம வறுத்து அதுக்கு அனுப்பிட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. நாம் வேக வச்சு எடுத்துக்கிட்ட இந்த இட்லியை இந்த பதத்துக்கு நம்ம உடச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறைப்பாக எடுத்துக்கணும். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் போட்டதை இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த கனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை எடுத்து நாங்கள் அடுப்பு பற்ற வச்சு இப்போ நான் வெண்ணெய் வாங்கி உருக்கி வச்சுருக்கிறேன். இந்த நெய்யை நான் எடுத்துக்கிறேன். இதில் 2 கரண்டி நெய் ஊற்றி மிதமான சூட்டில் இந்த முந்திரி பருப்பை வறுத்து எடுப்பாங்க. இந்த பதத்துக்கு நான் இப்போ வறுத்துருக்கிறேன். அடுத்தபடியாக தேங்காவை இதில் போட்டு கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கிக்கணும். ஏன் வதக்குறதுன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட இது கெட்டு போகாமல் இருக்கும். இந்த தேங்காவில் உள்ள ஈரத்தன்மை போய் நம்ம நெய்யில் நல்லா வதக்கிட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் நெய் வாடையாக நல்லா சுவையாக இருக்கும். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா
நம்ம இந்த சீனியை இதில் போட்டு கொஞ்சம் உருவ வைக்கணும். கொஞ்சம் நம்ம இந்த சூட்டில் இளம் சூட்டில் நம்ம இது உருவுற மாதிரி நல்லா அடுப்பை கொஞ்சம் சிம்பிளை வச்சு இது பண்ணணும். இதுக்கு காஞ்ச திராட்சை பழத்தை உபயோகப்படுத்தக்கூடாது. அதில் உள்ள புளிப்புத்தன்மை கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெய் ஓரளவு உருவி வந்துடுச்சுங்க. நான் இப்போ இந்த புட்டுக்கு ரெடி பண்ணி இருக்கிற இந்த கடலைப்பருப்பு மாவை இதில் போடுறேன். இதோட இந்த ஏலக்காய் பொடியை நான் சேர்த்துக்கிறேன். பாத்திரம் கொஞ்சம் கனமாக இருந்தால் அடி பிடிக்காது நமக்கு. அதுக்காக நான் இந்த மாதிரி பாத்திரத்தை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ கடலைப்பருப்பு புட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் இதை மாற்றிக்க போகிறேன். இது இந்த நவராத்திரிக்காக நாங்கள் பண்ணினது. இது குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது லட்டை உதுத்து போட்ட மாதிரி இருக்கும். அவங்க ஆரோக்கியமான உணவும் கூட. இதை நவராத்திரிக்கு உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.